ஒரு சிலர் நினைக்கலாம், ஞானகுரு சில உண்மைகளை சொல்லுகின்றார், ஆனால் பெரும்பகுதி மறைத்து விடுகின்றார். ஆனாலும் அந்த பேர் உண்மைகள் எல்லோருக்கும் உலக மக்களுக்கு கிடைத்தால் ரொம்ப நல்லது. ஆனால் ஏன் விளம்பரம் செய்யவில்லை? ஏன் எல்லோருக்கும் அது கிடைக்க செய்யவில்லை? விளம்பரம் செய்து எல்லோருக்கும் இந்த உண்மைகளை காட்டினால் எல்லோரும் பின்பற்றுவார்கள் அல்லவா? ஏன் இவ்வாறு செய்யவில்லை? ஏன் இப்படி நடக்கவில்லை என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அதற்குண்டான விளக்க விடையாக இதில் உணர்த்துகின்றார்கள். குருநாதர் எனக்கு எப்படி ஞானி உணர்வை பதிவு செய்தாரோ அவர் எனக்கு உணர்த்திய அதே வழிதான் செவிவழி கொண்டு உணர்ச்சிகளை உங்களுக்குள் தூண்டப்பட்டு புலனறிவு கொண்டு ஈர்க்கும் நிலையாக மெய்ஞானியுடைய உணர்வலைகளை உங்களுக்குள் பெரும்படி செய்து கொண்டிருக்கின்றேன். இதை வைத்து நீங்கள் காட்டிலிருந்து உயர்ந்த சக்திகளை பெற முடியும். அத்தகைய பழக்கத்தை கொண்டு வருவதற்குத்தான் இந்த தியான வழியை அமைத்திருக்கின்றோம். உங்கள் சிந்தனையை தூண்டச் செய்து காட்டிலே மிதந்து கொண்டிருக்கும் ஞானிகளின் உணர்வுகளை பெறுவதற்கும் துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல்களை வளர்த்துக் கொள்வதற்கும் இதை செய்கின்றோம். என்றால் நீங்கள் இதையெல்லாம் முழுமையாக அறிந்து தெரிந்து அதன் வழியில் நீங்கள் பின்பற்றும் நிலைகள் வேறு. ஒருவர் திட்டுகிறார் என்ற உணர்ச்சிகள் பட்டது நம்மை அறியாமலே அவர் மேல் நமக்கு எப்படி எண்ணங்கள் வேகமாக தோன்றுகின்றதோ, சிந்தனைகள் தோன்றுகின்றதோ, அவரை எப்படி உரைக்க வேண்டும், அதன் மறைவிலே அவர் எப்படியெல்லாம் இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்று அந்த ஞானம் எப்படி பேசுகின்றது. இதை போன்றுதான் மெய்வழி செல்ல வேண்டும், குருநாதர் காட்டிய வழியிலே மெய் ஒளி பெற வேண்டும். இந்த உணர்வோடு ஏங்கி இருப்பவருக்கு இந்த ஞானிகளுடைய ஆற்றல்கள் துரித கதியிலே கிடைக்கும். அவை எல்லாம் தெரிந்து எடுப்பதென்றால் மிகவும் சிரமம். எதையோ பின்னி பின்னி பேசுகிறேன் என்று நீங்கள் யாரும் எண்ண வேண்டாம். இந்த பின்னலுக்குள் பல நிலைகள் உண்டு. பல நூல்களின் தன்மை பின்னி வரும் பொழுதுதான் எத்தனையோ வகையான துணிமணிகளை அழகாக ஆடைகளாக நாம் அணிந்து மகிழ்கின்றோம். ஆகவே அந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் வரப்படும் பொழுதுதான் சிந்தனைக்குரிய நிலைகள் கூடி இந்த தியான முறை நீங்கள் அதை பின்பற்றி பல ஆற்றல் நிறுத்திய நிலைகளை குவித்து உங்களுக்குள்ளேயே அருமையான வழிகளாக அது வழிகாட்டும். உங்களுக்கு அது காண்பிக்கும். அருள் வழியிலே செல்லவும் இது வரும். காரணம், குருநாதர் எனக்கு எப்படி காட்டினாரோ அதே போன்றுதான் உங்களை அறியாமலே மெய்ஞானத்தின் அருள் வழிகளை நீங்கள் சென்று விஞ்ஞான உலகில் வரும் இருள் சூழ்ந்த நிலைகளை விடுவிக்கும் சக்தியாக மெய்வழியை பெறும் சந்தர்ப்பத்தையும் ஆற்றல்மிக்க உயர்ந்த நிலைகளை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இப்பொழுது ஏற்படுத்தியுள்ளது. ஆக முழுமையாக யாம் சொல்லவில்லை என்று சிலர் எண்ணலாம். முழுமையாக சொல்வது என்று இல்லாதபடி யாம் பதிவு செய்வது அனைத்தையும் தியானத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உண்மை நிலைகளை நீங்கள் நிச்சயம் உங்களுக்குள் அது தெரிய வரும். உங்களால் உணர முடியும். வளர்ச்சியின் பாதையில் நீங்கள் வளர்ச்சியாக உங்களுக்குள் அது உள்ளிருந்தே தெரிய வேண்டுமே தவிர வெளியிலே முழுமையாக பேசி கேட்டு அதை தெரிந்து கொள்வதால் பலன் ஏதும் இல்லை. எடுத்துக்கொண்ட உணரின் தன்மை உங்கள் உடலுக்குள் விளையப்படும் பொழுதுதான் இருள் சூழும் நிலைகள் குறைந்து மெய்வொழியின் ஆற்றல்கள் கூடி அறியாது வந்த தீமைகள் குறையும், உயர்ந்த ஆற்றல்கள் பெருகும். அதை கவரும் தன்மையும் அந்த தகுதியும் உங்களுக்கு வரும். என்னால் சுருங்க சொல்லி நான் பதிவு செய்கின்றேன். அருள் வழியில் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை உணர்த்துகின்றேன். ஆகவே எனக்கெல்லாம் கிடைக்குமா, நானெல்லாம் பெற முடியுமா என்று சந்தேகப்பட வேண்டியதில்லை. சந்தேகத்தின் நிலைகள் கொண்டு வந்தால் இதை செயல்படுத்த முடியாது. என்றால் குருநாதர் இந்த இடத்திலே நாம் இதை பெற வேண்டிய முறைகளை பற்றி உணர்த்துகின்றார். நாம் தெரிந்து கொண்டால் சரியாக இருக்கும். உண்மைகளை நாம் நேரடியாக கண்டால் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் குருநாதர் இங்கே அதையெல்லாம் உணர வேண்டும். அந்த மெய்வொழி பெற வேண்டும் என்ற ஆசை, அந்த வளர்ச்சி, அந்த உன்னதானமான நிலைகளை பெற வேண்டும் என்ற இயக்கம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று அதன் வழிகளிலே தான் அந்த உணர்வுகள் உங்களுக்குள் உணர்த்தும், உங்களுக்குள் அது வழிகாட்டும், உங்களுக்கு சரியான பாதையை உணர்த்தும் என்று உணர்த்தி காட்டுகின்றார்கள். என்ற விஞ்ஞானிகள் என்று எத்தனை வேலைகளை செயல்படுத்துகின்றார்கள். எவ்வளவு கோடி மைல்களுக்கு அப்பால் ராக்கெட்டுகளை அனுப்புகின்றார்கள். இங்கிருந்து தான் தரையிலிருந்து தான் இயக்குகின்றார்கள். ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய ராக்கெட்டை இங்கிருந்து இயக்க முடியுமா, நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு சிறிதளவும் இல்லை. அவர்கள் அதை சீராகத்தான் செயல்படுத்துகிறார்கள். ஆகவே இயந்திரத்தில் இருக்கும் ஆற்றல்களுக்கும் மனிதன் சொல்லி பேசி நாடாக்கள் வழி பதிவாக்கி கம்ப்யூட்டர் மூலம் ஆணையிடுவதற்கும், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்று அது செருகப்படுகின்றது. அதுமாதிரி அதை செருகி அதில் பதிவு செய்த நிலையில் கொண்டு நாடாக்கள் வழி அவர்கள் ஆணையிட்டு ராக்கெட்டை இங்கிருந்து திசை திருப்புகின்றார்கள். இவர்கள் வசதிக்கு தக்கவாறெல்லாம் அதை இயக்கி படம் பிடிக்கவும் உண்மைகளை உணரும்படியும் செயல்படுத்துகின்றார்கள். 1000 டன் எடையுள்ள அந்த இயந்திரத்தையும் மனிதனுடைய எண்ண வலுதான் அது ஓங்கி இயக்கப்பட்டு அந்த இயந்திரத்தையும் ராக்கெட்டையும் சீராக இயக்கும்படி செய்கின்றது. அதை போன்றுதான் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய உயர்ந்த சக்திகளை அவர் எனக்கு காட்டிய வழிப்படி நான் உங்களுக்குள்ளும் பதிவு செய்கின்றேன்.
கம்ப்யூட்டர் மூலம் ராக்கெட் அங்கே இயக்கப்படுவது போன்றுதான் உங்களுக்குள் பதிவு செய்யுங்கள். இன்னும் சிலர் முக்கியமான விஷயங்களை எல்லோருக்கும் ஏன் சொல்லி தெரியப்படுத்தவில்லை என்றெல்லாம் கேட்கின்றார்கள். உண்மைகளை வெளிப்படுத்தி ஆர்வத்தை தூண்டி அதன் மூலம் அவர்கள் வருவதை காட்டிலும் மெய்வழி பெற வேண்டும் என்ற ஆசையை தூண்டி அதன் வழி வருவதுதான் முக்கியம். என்றால் விளம்பரத்தால் நாம் ஆசைகளைத்தான் கூட்ட முடியுமே தவிர விளம்பரத்தால் மெய்வழி பெற வேண்டும் என்ற உண்மையான இயக்கத்தை தூண்ட முடியாது. அதை தெரிய வேண்டும் என்று விரும்புவார்கள். தெரிந்து கொண்ட பின் இவ்வளவுதான் இதில் இருக்கின்றதா என்று விலகிச் செல்வார்களே தவிர அந்த மெய்வழி பெற வேண்டும் என்ற இயக்கம் இருந்தால்தான் யோகிகளும் ரிஷிகளும் ஞானிகளும் அந்த உன்னத நிலைகளை பெற்றதை போன்று நாமும் பெற முடியும். அது முக்கியமான நிலைகள் என்று பெறுவதற்குரிய நிலையில் இருந்தாலும் கூட அதை விளம்பரம் செய்யாதபடி விளம்பரத்தை செய்து ஞானிகளை பற்றி உணர்த்துவதை காட்டிலும் தான் பெற வேண்டும், ஞானிகளுடைய அருள்சக்தியை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று அந்த ஆசை அவர்களுக்குள் உந்தப்பட்டு அதை மையமாக வைத்து வரும்பொழுதுதான் அந்த ஆற்றல்களை எல்லோருக்கும் கிடைக்க செய்ய முடியும், நாமும் பெற முடியும். சாமி நமக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார் தானே, சாமி நமக்கு செய்து கொடுப்பார் தானே, சாமி அந்த அடிப்படையில் சந்திக்கலாம் நினைக்கலாம் என்று அந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த வேட்கைகள் வரும்பொழுது அதை நீடித்து நிலைத்திருக்காது, சிறிது காலமே இருக்கும். அதனால் பலன் ஏதுமில்லை. ஆனால் மனதிற்குள் உள்ளத்தால் உண்மையான வேட்கைகள் ஆசைகள் இயக்கங்கள் உருவாகி அந்த அடிப்படையில் வரும்பொழுதுதான் அருள் ஒளியை மகா ஞானிகளுடைய சக்தியை பெறக்கூடிய தகுதியும் பெற முடியும். மெய்ஞானிகள் சென்ற வழியை அந்த அருள் வழி கொண்டு உணர்வுகளை ஒளியாக மாற்றும் வல்லமை அதை பெற முடியும். அந்த வல்லமையும் உங்களுக்கு கிடைக்கும் என்று இதை உணர்த்தி அதையெல்லாம் நீங்கள் பெறச் செய்வதற்குத்தான் உங்களுக்கு அடிக்கடி இதுபோன்று துணுக்காக பேருண்மைகளை அதனுடைய விளக்க உரைகளை அந்தந்த காலகட்டத்தில் எதை எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலையில் செயல்படுத்துகிறது என்று அதையும் விளக்க உரையாக கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் மூலக்கூறுகளை நமக்கு இணைத்து அஞ்ஞானி உணர்வை நாம் பெறக்கூடிய வண்ணம் அந்த தகுதியை ஏற்படுத்தும் விதமாக குருநாதர் வழிபடுத்துகின்றார்கள்.